டெல்லியில் இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அதிமுக, தேசியவாத காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட 14 கட்சிகளைச் சேர்ந்த 17 தலைவர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் அல்லாத கட்சிகளை ஒருங்கிணைக்கும் விதமாக டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதவாதத்துக்கு எதிரான மாநாடு புதனன்று நடந்தது. மாநாட்டில் சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் அதன் தலைவர் சரத் யாதவ், பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், அதிமுக சார்பில் தம்பிதுரை, பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட 14 கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சரத் யாதவின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இக்கூட்டத்தில் பங்கேற்றது. முலாயம் சிங் பேசும்போது, நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் மதவாத சக்திகள் தலை தூக்க முடியாது என்றார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பேசும்போது, வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம்முடைய பலம் என்றும், மதவாதம், சர்வாதிகார சக்திகளை வீழ்த்த ஜனநாயக சக்திகள் ஒன்று திரள வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். இம்மாநாட்டின் மூலம் 3வது அணிக்கான முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி, ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகியவை இம்மாநாட்டில் பங்கேற்காத நிலையிலும் அக்கட்சிகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சிகள் துவக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே 3வது அணி அமைக்கும் முயற்சிகள் எந்தவித பலனையும் அளிக்காது என்று பாரதிய ஜனதா கருத்து தெரிவித்துள்ளது.